ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழக அரசு அனைத்து அரசு நடவடிக்கைகளையும் ஆன்லைன் மூலம் மாற்றி செயல்படுத்தி வருது. அதன்படி அரசு சான்றிதழ்களில் பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் இனி 16 நாட்களுக்குள் பெற்றுவிடலாம் என ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் பட்டா மாறுதல் செய்ய நிறைய நேரம் கடந்து செல்வதாலையும் காலதாமதம் ஏற்படுகின்ற காரணத்தாலையும் அலைச்சல் அதிகமாக இருக்கின்ற காரணத்தாலையும் இதை ஆன்லைன் வழியில் நீங்கள் பட்டா மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் ஆன்லைன் மூலமாகவும் நம்ம பட்டா மாறுதலுக்கு நிறைய டைம் எடுத்துக்குதுன்ற காரணத்தால் இதை சீக்கிரமாக செய்து முடிக்க தமிழக அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது பட்டா மாறுதல் செய்யும்போது காலதாமத்தையும் நேர விரயத்தையும் பொதுமக்கள் அலைச்சலையும் குறைக்க இவைகளை கருத்தில் கொண்டு இந்த நடைமுறை செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நடைமுறையை விரிவுபடுத்த கண்காணிக்க சிறப்பு அலுவலர்களை நியமிக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. தாலுகா வாரியாக துணை ஆட்சியர் சிறப்பு அதிகாரிகளை நியமித்து வராங்க. அதன்படி ஒவ்வொரு தாலுகாவுக்கும் ஒரு சிறப்பு அதிகாரி தலைமையிலான குழு உரிய நேரத்தில் ஆன்லைன் வழியான விண்ணப்பங்களை வழங்குவதை உறுதி செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதனால் உருவாகும் முறைகேடுகள் தாமதம் நிகழ்வை தடுக்கும் வகையில் வெளி தாலுகாவை சேர்ந்த அதிகாரிகளையும் பணியில் அமர்த்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தாலுகாவுக்கும் உரிய அதிகாரிகளை தேர்வு செய்து நியமிக்க அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் வருவாய் நிர்வாக ஆணையர் கடிதம் மூலம் சுற்றறிக்கை அனுப்பி வைத்திருக்கிறார். ஸோ இந்த செய்தி மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்யக்கூடிய பட்டா மாறுதலுக்கான விண்ணப்பங்கள் விரைவில் நடைமுறைக்கு வராமல் பூர்த்தி செய்ய முடியாமல் அதை பட்டா மாறுதலுக்கு வெயிட் பண்ண வேண்டிய காலதாமதத்தை உடனடியாக சரி செய்யறதுக்காக ஒரு சிறப்பு அதிகாரியை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அனைத்து தாலுக்காவிலையும் இது போல் சிறப்பு அதிகாரிகள் அப்பாயின்மெண்ட் செய்ய போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யாரெல்லாம் பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பம் செஞ்சுருக்காங்களோ அந்த பட்டாவை உடனடியாக மாற்றத்துக்கு அவங்க வழிவகை செய்கிறாங்க. ஸோ அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதில் ஏதாவது சிக்கல் இருந்தால் அதை சரி செய்கிறதுக்கு இவங்க உதவுறாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா பட்டா மாறுதல் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறப்ப உடனடியாக அந்த பட்டா மாறுவதற்கு வழிவகை செய்கிறாங்க. ஸோ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா 14 நாட்களுக்குள்ளே நீங்கள் பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பித்த 16 நாட்களுக்குள்ளே இந்த பட்டா பொதுமக்களுக்கு உடனடியாக பட்டா மாறுதல் செய்து வழங்குறாங்க. ஸோ இந்த ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் சூப்பரான ஒரு அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.